ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தார் பழைய காலத்தைய நாராயண சாஸ்திரி. அவருக்கு ஓர் அற்புதமான மாயக் கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் யார் முகம் பார்த்தாலும் அவர்கள் எதிர்காலம் காட்சியாகத் தெரிந்துவிடும். ஆனால் ஒரு விதி இருந்தது. அந்த கண்ணாடியில் ஒரு வேளை மட்டும்தான் பார்ப்பது. ஒரு முறை பார்த்துவிட்டால் மீண்டும் பார்ப்பது கூடாது. இல்லையென்றால் அதுவே தண்டனைக்கு வழிவகுக்கும். அவளின் தயங்காத மனம் காரணமாக இரவு நேரத்தில் மேகனா அந்தக் கண்ணாடியை திருடினாள். அவள் அதில் தன் முகத்தை பார்த்தாள். கண்ணாடியில் அவளது எதிர்காலம் ஒரு அழகான நகரம், புகழ்பெற்ற வாழ்வு, மாடி மாளிகைகள் என காட்சியளித்தது. மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்த போது மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் மனம் அலை பாய்ந்தது. அவள் மீண்டும் கண்ணாடியை பார்த்தாள். அவள் கண்ணாடியை பார்த்த காரணத்தினால் கண்ணாடி உடைந்தது. அதிகமாக அறிந்துவிடும் ஆசை வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அழிக்கக்கூடியது. மேகனாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. எதிர்காலத்தின் ஆசையில் தன்னிடம் இருந்த நிம்மதியை இழந்தாள். நாம் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து: நாம் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆசையில் தற்போதைய வாழ்வின் அழகையும் நிம்மதியையும் இழந்து விடுகிறோம். வீண் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த நிமிடத்தை ரசிப்பதுதான் வாழ்க்கையின் உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க.